கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கண்மலையின் ஊழியங்கள் ஜெபக்குழுவிலே இந்த 3வது மாதத்திலே இந்த 2வது நாள் ஜெபிக்கும்படியாக தேவன் எனக்கு தந்த நல்ல ஒரு தருணத்துக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த குழுவில் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான உங்களை கர்த்தர் மென்மேலும் பெருகச் செய்வாராக. நாம் இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அநேக அற்புதங்களை இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார். எனவே இந்த புதிய நாளை தேவன் தந்ததற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, அப்பா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த எங்கள் இம்மானுவேலரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே, அப்பா, நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் எங்களுக்கு தயவாக நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே என்னை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஏவினதற்காக நன்றோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக்கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் தூயாதி தூயவராக இருக்கிறீர். ஆண்டவரே என் தேவன் நீர் கத்தாதி கத்தராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இம்மட்டும் ஆண்டவரே அப்பா வழிநடத்தி வந்த எங்கள் எபினேசரே, உம்மை நன்றோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே அப்பா ஆபிரகாமின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எலிசாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மோசையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா யேசுவாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்களுடைய தெய்வமாக இருக்கிறவரே உம்மை நன்றோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ரஜா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை நன்றோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகலத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன தெய்வமே, அப்பா உம்மை நன்றோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை தரிசிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்பை உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா வங்க தேசத்துல ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களினால் வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்ய முடியாத நிலை உள்ளது ராஜா. வங்க தேசத்தில் அரசியல் ஆண்டவரே ஸ்திரத்தன்மை ஏற்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு இல்லாததால் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் மறுத்துள்ளார்கள். ஆண்டவரே அரசு மருத்துவமனைகளில் கட்டணமின்றி அறுவை சிகிச்சை செய்யும் ஏற்கனவே உள்ள பழைய நடைமுறையை தொடர தமிழக அரசு உத்தரவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ரஜா அரசு ஆண்டவரே மருத்துவமனையிலே பணி செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸும் நர்சுமார்களும் ஆண்டவரே அப்பா ஆயாமார்களும் வார்டுபாயும் அப்பா ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவமனையில இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். அப்பா நோயாளிகளுக்கு ஆண்டவரே அறுவை சிகிச்சைகள் நடைபெறட்டும். ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே தமிழகத்திலே தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 10 ரயில்களிலே ஆண்டவரே முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை ரயில்வே நிர்வாகம் அதிகரித்துள்ளது ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் செய்கிற கிரியைகளுக்காக என் தெய்வாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ட்ரெயின் ஓட்டுகிறதான ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் என் தேவன் நாமை பாதுகாத்துக் கொள்வீராக, அவர்களை ரட்சிப்பீராக. ஆண்டவரே ட்ரெயின்ல பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணிகளையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. என் தேவன் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சென்னையிலே புதிதாக 72 வழித்தடங்களிலே மினி பேருந்துகளை இயக்கப்பட உள்ளது ராஜா. இதில் 50% வழித்தடங்கள் பேருந்து மெட்ரோ ரயில் நிலையங்களை சென்று சேரும் வகையிலே இயக்கப்பட உள்ளது ஏசப்பா. இதன் மூலம் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசே மினி பேருந்து சேவையை எடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்திலே ஆண்டவரே இருக்கிற அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா இந்தியா திபெத் எல்லையில் இமயமலையில் ஏற்பட்ட பயங்கர
பனிச்சரிவினால 57 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்ட நிலையிலே அவர்களில் 32 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எஞ்சியுள்ள 25 பேரும் ஆண்டவரே விரைந்து மீட்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் என் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. அவருடைய மன கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் சென்னை மாநகராட்சியிலே ஆண்டவரே 117வது வார்டுகளுக்கு உட்பட்ட தியாகராய சாலையிலே உள்ள மாம்பழம் கால்வாய் 48 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 2 கோயில்கள் முழுவதுமாக இடித்து அகற்றப்பட்டுள்ளது ராஜா. இது போல எங்கள் தமிழகம் முழுவதும் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள அனைத்து வழிபாட்டு ஸ்தலங்களையும் அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க மத்திய அரசு மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தமிழகத்திலே 42,000 சில்லறை மற்றும் மொத்த விற்பனை மருந்தகங்கள் உள்ளது ஏசப்பா. அவைகள் தரமுள்ள மருந்துகளை விற்பனை செய்யும்படியாகவும் தமிழக அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மருந்து கட்டுப்பாட்டு துறையிலே பணிபுரிகிற ஒவ்வொரு தலைவர்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக எங்கள் தேசத்திலே என் தேவன் அப்பா ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. எங்கள் தேசத்து ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிங்க இயேசப்பா. ஆண்டவரே பாவத்திலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் தேவனை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் என் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க உடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீ கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை என் தேவனின் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாட்களில் ஆண்டவரே அப்பா திருச்சபைகளிலே நடக்கும் ஆராதனைகளில் கலந்து கொள்வோர் தெய்வ சத்தத்தை கேட்கும்படியாக தெய்வ மகிமையை காண செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசம் எங்கும் நடக்கும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனைகளிலே அப்பா உம்முடைய உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தெய்வீக தொடுதலை உணரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிரசங்கிக்கும் போதகர்களை தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தட்டும் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே அப்பா சுயநலத்தோடு பேசாதபடி ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் கூட இருந்து நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய வேத வசனத்தை தைரியமாய் அவர்கள் பேசுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றும் மிஷினரி பணித்தளங்களிலே நடைபெறும் ஆராதனைகளுக்காகவும் மிஷினரி குடும்பங்களிலே பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் யாவரும் தவறாமல் ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனையிலே பங்கேற்கும்படியாக ஆண்டவரே சபை கூடி வருதலை அவர்கள் அலட்சியம் செய்யாதபடி ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே ஆலயத்துக்கு ஆண்டவரே முதன்மை கொடுக்க ஆண்டவரே சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா ஆலயத்திலே வந்து கலந்து கொள்ள ஆராதனையிலே பங்கெடுக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. தேவைகளோடும் இருதயத்தில் எதிர்பார்ப்புகளோடும் அப்பா ஆராதனையிலே பங்கேற்பவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா தேவனுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சபைகளில் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. பூரண மன திரும்புதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா என் தேவனீர் அப்படியே செய்ய போதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் நடைபெறுகிற சிறுவர் ஊழியங்கள் வாலிப ஊழியங்கள் பெண்கள் ஐக்கியம் ஆண்கள் ஐக்கியம் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நிமித்தம் அநேக ஜனங்கள் மனம் திரும்பி அப்பா இயேசுவுக்காக ஊழியக்காரர்களாக மாறும்படியாக என் தேவனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியாக நீ செய்ய போகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த கண்மலையின் ஊழியங்கள் ஜெபக்குழுவிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் விசுவாச பிள்ளைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வாடகை வீட்டிலும் வாடகை சர்ச்சிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இருக்கிறாங்க ஏசப்பா. என் தேவன் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு சொந்த வீட்டையும் சொந்த ஆலயத்தையும் அப்பா நீர் கட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகர் ஆண்டவரே ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதனுடைய தேவைகளை நீ சந்திப்பீராகிற உம்முடைய ஆலயம் ஆண்டவரே
ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கட்டி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஆண்டவரே குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தைகளை என் தேவனில் ஆசீர்வதிப்பீராக. படிப்பின் காரியங்கள் ஆண்டவரே அவர்கள் சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் நன்றாய் படிக்கவும் படிப்பிலை கவனம் செலுத்தவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழ நீர் உதவி செய்வீராக. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே அப்பா ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் ஆண்டவரே எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறது ராஜா. இன்னும் வருகிற நாட்களில் நடக்க இருக்கிற எக்ஸாமை உடைய கரங்களை கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்ல சுக பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. தேர்வு எழுதுகிற போதும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க ஈசப்பா. அந்த பரீட்சையை நினைத்து அவர்கள் ஆண்டவரே பயந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு தைரியத்தை நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஒவ்வொரு மாணவி பிள்ளைகளையும் மாணவர்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என் இயேசுவை அறிந்து கொண்டு அப்பா என் இயேசுவுக்காய் உண்மையும் உத்தமமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனீர் அப்படியாக செய்ய போகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா வியாதியோடும் ஆண்டவரே வேதனையோடும் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ சொஸ்தமாக்குவீராக ராஜா. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா திருமண நாளை காணுகிற ஒவ்வொரு தம்பதிகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உமக்கென்று உண்மையாக ஆண்டவரே இந்த நாட்களை கழிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக நீ செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவரே என் தேவனீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்டு அப்பா நீர் எங்களுக்கு பதில் தந்ததற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அப்பா எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் என் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட்.